Hello my dear friends, welcome to Craft Videos Tamil. நம்ம இன்னைக்கு வீடியோல இந்த கியூட்டான டெடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரை இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நியூஸ் பேப்பர் நிறைய ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்ட பிறகு என்ன பண்ணனும்னா இதே மாதிரி சிசர் வச்சு சென்டர்ல இப்படி பிரஸ் பண்ணனும்னா அது ஈஸியா நம்ம எந்த ஷேப்க்கு வேணா அதை உருட்டலாம். அதுக்காக நம்ம இதே மாதிரி தட்டையாக்கிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா நம்ம நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர், அதாவது நம்ம அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி 4 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம டெடி வந்து இந்த சைஸ் தான் பண்ணணும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே டெடி எப்படி இருக்கும்னு தெரியும். அதே மாதிரி நம்ம உடம்பு, காது, மூக்கு, இது உடம்பு, காது, முகம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதே மாதிரி சென்டரில் கொஞ்சமாக வச்சுட்டு இதே மாதிரி கூட நம்ம, அதாவது சென்டரில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணும்போது சுத்தமாக சுற்றி ரவுண்ட் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் நடுவில் ஒரு பேப்பர் வச்சு அது ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணனா இதே மாதிரி வந்துடும். அது 3 சென்டிமீட்டருக்கு ரெண்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து நான் 12 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு ஒரு சின்ன பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நடுவில் வந்து நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு. உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் முன்னவே பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, 3.5 சென்டிமீட்டருக்கு 4 பீசஸ், அது வந்து கைக்கும் காலுக்கும். இது 3.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா, சாரி, இது முன்னே சொன்ன மாதிரி காலுக்கு கைக்கும் இல்லைங்க, காதுக்கும் கைக்கும். இப்போ 3.5 சென்டிமீட்டர் மொட்டுமா இருக்குது பாருங்கள், இது வந்து காலுக்கு வைக்க போகிறோம். இப்போ வந்து டெடி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அட்டையை கொஞ்சம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதை பேப்பர் போட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஃபோல்ட் ஆகிற மாதிரி, இப்போ ஸ்டாண்ட்லாம் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதேமாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மடிச்சுட்டு அது ஒட்டுறதுக்காக அதை ரெடி பண்ணிட்டாச்சு. அப்போ பேர்லலாம் நம்ம வந்து முதல்ல டெடிக்கு வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3.5 ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 ரவுண்டு வச்சுட்டு இப்படி அந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்து உள்ள வரைக்கும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சிடணும். இதே மாதிரி நம்ம ஃபுல் செட் டெடியையும் வச்சு முதல்ல செட் பண்ணி பார்த்துட்டு அது கழித்து எங்கெங்கே க்ளூ அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே ஒட்டிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஸ்டெடிக்கு இந்த கலர் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கலர் கொடுத்துருக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒயிட் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணியும் ஒட்டலாம். இருந்தாலும் அது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. நம்மள்ட்ட ஆர்டிஃபிஷியல் ஐஸ் இருந்தால் ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட காலியான மாத்திரை டப்பாவில் நம்ம ஒட்டுவோம் இல்லைங்களா, ஐ வரைஞ்சி அதே மாதிரி வச்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டெடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸில் வந்து சின்ன சின்ன பூஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பூ இருந்தால் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஓகே, வைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸில் வந்து இதை டெடியை ஒட்டிட்டாச்சு. அதே மாதிரி டெடி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி சப்போர்ட்டிங்காக நிற்கிறதுக்காக பின்னாடி அந்த சப்போர்ட்டுக்கு ஒன்று பண்ண இல்லைங்களா அட்டையில், அது அந்த பேஸையும் வச்சுருக்கேன். அதுக்கும் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.